ஜெபம் பண்ண கடவோம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயரில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய ஊர்வத்தினுடையது. மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களை தேடி இந்த உலகத்தில் எங்களை ரட்சிக்கும்படியாக வந்த அன்பின் தகப்பனை நாங்கள் ஆராதிக்கும்படியாகவும் தொழுது கொள்ளும்படியாகவும் இந்த வேளையிலே நீ அழைத்து கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரின் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 95 பாமாலை 61 பாடுவோம். பக்தரே வாரும் ஆசை ஆவலோடும். கீதம் 95 பாமாலை 61 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய்
தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களையும் படியே நிர்வாகிக்குமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் நீ தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுடையவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட தாபத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தேவரேயோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 121 சங்கீதம். 121 சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ சிறைவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கத்தர் உன்னை காக்கிறவர், கத்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. சகரியா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடே போராடுவார். அந்நாளிலே அவர்களுடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிராக இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் மேல் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடிப்போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி எதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடிப்போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் உடைய வெளிப்படுத்துதல் 22:12 முதல். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் உபசாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாயிருக்கிறேன் என்றார். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடே எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார்.
ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனத்திலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் என்பதே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. சகரியாவின் கீதத்தை பாடலாக பாடுவோம்.
வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும், எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களே நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைகளில் பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடையக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடோ. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு முன்வரும் ஞாயிறு. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய எங்கள் கடவுளே, உம் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு அருள் தாரும். மெய்யான மனந்திரும்புதலையும் மனந்திரும்புதலுக்கு ஏற்ற வாழ்க்கையும் செயல்படுத்த உம்முடைய கிருபையை தந்தருள மன்றாடுகிறோம். நாங்களும் ஆயத்தப்படவும் மற்றவர்களை உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தவும் அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதியுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக
எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களினின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியக்கர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளிச் செய்ய வேண்டும் வாக்கரில் இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 102 பாமாலை 72 பாடுவோம். ராக்காலம் பெத்லே மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர். கீதம் 102 பாமாலை 72 பாடுவோம்.
கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேலைக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. கிறிஸ்துமஸ் வாரத்திற்கு பிரவேசிக்கும்படியாக தேவன் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த கிறிஸ்து பிறப்பின் அந்த பண்டிகை, அந்த நாள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வாராக. இந்த நல்ல நாளில் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த வாய்ப்புகளை நமக்கு தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை இந்த ஆராதனையின் மூலமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள், இயேசு ஊழியங்களை அவர் விதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவர் செய்து வருகிற ஊழியங்களுக்காக ஜெபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இதே ஆராதனை வேளையை இதே நேரத்தில் நாங்கள் ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் ஒளிபரப்பு செய்கின்றோம். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடு கூட உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். ஜெபங்கள் அதிகமாக தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ள தேவைன்னு சொன்னால் நீங்கள் மனமு வந்து இந்த ஊழியத்தை ஆதரிக்க, இந்த ஊழியத்தை தாங்க முன்வர அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாகவே அதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை நமக்கு ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த சென்னையை சார்ந்த அருமையான தகப்பனார் திரு நேசமணி ஐயா அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் கொடுத்த அருமையான கற்பித்தின் கனிகளுக்காக அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தன்னுடைய வயோதிப காலத்திலும் கர்த்தருடைய கிருபையினால் அவர்கள் இன்றைக்கும் அவர்கள் ஒரு பெரிய சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள், நம்முடைய ஊழியத்தைக்காக ஜெபிக்கிற அருமையான குடும்பத்தினர். அதற்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான தகப்பனார் திரு நேசமணி ஐயா அவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுக வாழ்வையும் கொடுத்து ஆண்டவர் வழி நடத்துவாராக. ஏசாயா 41 அதிகாரம் 10 ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடி, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற வாக்கின்படி கர்த்தர் தம்முடைய கரத்தினாலே அருமையான தகப்பனாரையும் அவருடைய அன்பு கற்பதின் கனிகள் ஒவ்வொருவரையும் பிள்ளைகளையும் தாங்கி ஆதரித்து வழிநடத்தி ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் கூட நம்முடைய கிறிஸ்து ஆலய பாடல் குழுவினர் சிறப்பு பாடல்களை பாட இருக்கின்றார்கள். அந்த பாடலையும் கேட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதைத் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
துயர் வாசலை திறக்க பூலோகத்தில் பிறந்தார். வாசல்களே திறவுங்கள், கதவுகளே உயருங்கள். வாசல்களே திறவுங்கள், கதவுகளே உயருங்கள். ஆனதிராஜன் வல்லமை தேவன் வாழவழி விடுங்கள். பிறந்தார், 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 பிறந்தார். ஆகினை தீர்மை அடையாதவாறு அடைக்கலம் தர பிறந்தார். ஆருயிரின்று அன்பினை காட்ட அண்ணலசு பிறந்தார். ஆகினை தீர்மை அடையாதவாறு அடைக்கலம் தர பிறந்தார். ஆருயிரின்று அன்பினை காட்ட அண்ணலசு பிறந்தார். ஆத்துமமே ஸ்தோத்தரி, அல்லேலூயா ஆர்ப்பரி. ஆத்துமமே ஸ்தோத்தரி, அல்லேலூயா ஆர்ப்பரி. ஆண்டவனான அருளர வல்ல ஆடாசைப்படுங்கள். பிறந்தார், 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 பிறந்தார். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு என்னோடு கூட பேசும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து உம்முடைய வருகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பங்கெடுத்துக் கொள்ள ஆண்டவரின் கிருபையை பாராட்டுவீராக. இப்போது எங்களோடு இடைபடும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் என் அன்பார்ந்த அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்களோடும் உங்களுடைய பிள்ளைகளோடும் குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் முதலாவது அவர் பிறந்த அந்த நாளை, அந்த பிறந்த பண்டிகையை கொண்டாடப் போகிற நாம ஆண்டவருடைய இரண்டாம் வருகை குறித்து சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் இயேசு வருகிறார், ஜீசஸ் கம்ஸ். இந்த தலைப்பின் கீழ் உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம், நாம் வேத பாடமாக வாசிக்க கேட்ட வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமீன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். இங்கு வேத வசனம் சொல்லுகிறது, இந்த வேத புத்தகத்தின் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்துல இயேசு வருகிறார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பத்மு தீவிலே ஆவிக்குள்ளான யோவான் அப்போஸ்தலனுக்கு அநேக தேவ ரகசியங்களை பற்றி ஆவியானவர் வெளிப்படுத்தினதாக இந்த வேத புஸ்தகம் முழுவதுமாக எழுதப்பட்டு இருக்கின்றது. அது அந்த கடைசி அதிகாரத்தில் சொல்லும் பொழுது இயேசு சீக்கிரமாய் வருகிறேன் என்பதாக இங்க அவர் சொன்னதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். நாம் அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், இங்கு ஒலிவு மலையிலே பரத்துக்கு ஏறி செல்லும் முன்பாக
இந்த சீசர்களை அங்கு அழைத்து கொண்டு செல்லுகிறத பார்க்கின்றோம். அவர் பரத்துக்கு ஏறி சென்ற பிறகு 2 தேவதூதர்கள் அவளை பார்த்து சொல்லுகின்றார்கள், கலிலேயராக மனுஷரே, இந்த வானத்தை அண்ணாந்து பார்க்கிறது என்ன? உங்களிடம் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த இயேசுவானவர் எவ்வாறு பரத்துக்கு ஏறி சென்றாரோ அதே போல மீண்டும் திரும்ப வருவார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நாம் 1 தெசலோனிக்கேயருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இங்கு இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே என்பதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆதி காலத்தில் உள்ள பரிசுத்தவான்கள், விசுவாசிகள், அவர்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு வருகிறதை குறித்து அதி சீக்கிரத்திலே இயேசு வருகிறார் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்தார்கள். அந்த செய்தி தான் அவர்களுக்கு அதிகமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததாக வேதத்தில் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் இருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 23 புத்தகங்களிலே இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதாக நாம் வேதத்தில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் 260 அதிகாரங்கள் இருக்கிறது. அதுல 318 குறிப்புகள் இங்கு இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை பற்றி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 1500க்கு அதிகமான தீர்க்க தரிசன வசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது 30 வசனத்துக்கு ஒரு வசனம் ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதாக வேத வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப ஆண்டவருடைய வருகை என்பது இங்கு கண்டிப்பாக நடைபெறுகின்ற ஒன்று. இந்த வேத புத்தகம் முழுவதுமாக நான் வாசித்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 32,000 வசனங்கள் வரை இருக்கிறது. பார்த்துக்கிடுங்க. இதுல 1/4 தீர்க்க தரிசன வசனம், கிட்டத்தட்ட 8000 வசனங்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறிற்று. இயேசுவினுடைய பிறப்பை பற்றி சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் அப்படியே 100க்கு 100 நிறைவேறினதாக நம் வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையை பற்றி சொல்லுகின்ற தீர்க்க தரிசனமும் நிச்சயமாக அது நிறைவேறும் என்று சந்தேகம் கிடையாது. ஆண்டவருடைய வருகையில 2 விதமாக இருப்பதாக நான் ஏற்கனவே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்று பகிரங்க வருகை, 2ஆம் வருகை. இந்த ரகசிய வருகை குறித்து 1 தெசலோனிக்கேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்க்கும் 16, 17 ஆகிய வசனங்களிலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே இருக்கிற இயேசு கிறிஸ்து இங்கு பரிசுத்தவான்களோடும் தேவ தூதர்களோடு கூட இங்கு தேவ எக்கால சத்தத்தோடு கூட வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வரும்பொழுது ஏராளமான பரிசுத்தவான்களை, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் எழுந்திருப்பார்கள், அவர்களை அழைத்து கொண்டு வருவார் சொல்லப்பட்டிருக்கிறது. பின் உயிரோடு கூட இருக்கிற நாமும் அவரை எதிர்கொண்டு என்ன செய்வோம்னா மத்திய ஆகாயத்தை சந்திப்போம், பிறகு அவரோடு கர்த்தரோடு கூட இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கிறது என்ன என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய இந்த ரகசிய வருகையில ஆண்டவர் ஏராளமான பரிசுத்தவங்களை அழைத்து கொண்டு மத்திய ஆகாயத்திற்கு வருவார். உயிரோடு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் அந்த மத்திய ஆகாயத்தில் போய் சந்தித்து மீண்டும் பரலோகத்துக்கு சென்று விடுவோம். அதை தொடர்ந்து 7 வருட உபத்திரவ காலம் உண்டு என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த உபத்திரவ காலத்துல 2 வகையா இருக்கிற, ஒன்று உபத்திரவ காலம், இன்று மகா உபத்திரவ காலம். இந்த காலத்துல இரத்த சாட்சிகள் அதிகமான பேர் என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்களாம். இதை தொடர்ந்து இந்த 7 ஆண்டு உபத்திரவ காலம் முடிந்த பிறகு மீண்டும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா எல்லா பரிசுத்தவங்களோடு கூட கீழே பூமிக்கு நினைச்சவன் இறங்கி வருவார். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது இங்க இருக்கின்ற எல்லா பரிசுத்தவங்களோடு கூட பரலோகத்திற்கு ஏறி செல்கின்றார். ஆனா 2வது வருகையில, அது முதலாவது ரகசிய வருகையில, 2வது வருகையில எல்லா பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவர் பூமிக்கு இறங்கி வருகிறார். அதற்கு அப்புறமாக 1000 வருஷ அரசாட்சி நடைபெறும் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அப்புறமா அருமகதான் யுத்தம், நியாய தீர்ப்பு, அதற்கு அப்புறம் வெள்ளை சிங்காசனம், புதிய வானம் புதிய பூமி என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இது ஒரு ஒழுங்கு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு இந்த 2வது வருகையை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த 2வது வருகையை குறித்து வேத வல்லுநர்கள் ஆராய்ச்சி பண்ணுகிறார். எப்பொழுது வருவார். அது இன்றைக்கு மாத்திரமல்ல, ஆதி காலத்திலேயும் இப்படி ஆண்டவருடைய வருகை, தம்முடைய வருகையை பற்றி சொல்லும் பொழுது சீசர்களுக்கு
அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை, ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்குன்னு சொல்லி. அதைத்தான் மத்திய 24ஆம் அதிகாரத்துல ஆண்டவரிடத்தில் வந்து அவருடைய சீஷர்கள் கேட்கின்றார்கள். இங்கே 3ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதாக அவர் சொல்லதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது மார்க் எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல ஆண்டவருடைய வருகையை பற்றி, அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மனுஷகுமாரன் யாருமே அதை என்ன செய்ய மாட்டாங்கன்னா அறிய மாட்டாங்க என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அதே வேளையில் இந்த வருகை எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை குறித்து இங்கு மத்திய 24ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம் சொல்லுகிறது, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷனுடைய வருகையும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டோடைய வருகை ஒரு மின்னலை போல. அப்படி என்றால் மெதுவா என்ன இப்ப வந்து கொண்டிருக்க அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ஒரு மின்னலை பாருங்க, அது எவ்வளவு ஒரு வேகமாக வந்துவிட்டு சென்று விடுகிறது பாருங்க. மின்னல் போல் என்று நாம் சொல்லுவோம். அந்த மின்னலை போல மனுஷகுமாரோட வருகை இருக்குமா? ஒரு மின்னல் வந்து ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 1,86,000 மைல் கிலோமீட்டர் நிச்சயமா வேகத்துல போகுமா? அப்ப எவ்வளவு ஒரு வேகத்துல ஆண்டோடைய வருகை இருக்கும் பாருங்க. ஒரே நேரத்துல உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஆண்டோடைய வருகை நினைச்சுவாங்கன்னா சந்திக்கும்படியாக ஆண்டவர் நினைச்சுவார்னா அந்த நாளிலே வருவார் என்பதாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 29ஆம் வசனம் 30ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த காலத்துல அந்த சூரியன் எல்லாம் அந்தகாரப்படும், பயங்கரமான ஒரு இயற்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 30ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகல் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து முதலாம் வருகை பற்றி பார்க்கும் பொழுது இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் முதலாம் வருகை அது பரிசுத்தவானாய் இருந்தாலும் சரி, பாவியா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டாக நற்செய்தி கிறிஸ்து இயேசுவின் பிறப்பு. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை என்பது பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம்தான் அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், இயேசுவை பற்றி அறியாத ஜனம், ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு அது எப்படிப்பட்டதா இருக்குன்னு ஒரு புலம்பலின் நாட்களாக இருக்கும் என்பதாக வேதத்திலே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நாம் வெளிப்படுத்த சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதமே அழகாக சொல்லுகிறது, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒலிவு மலையில வந்து இறங்குவாராம். அந்த ஒலிவு மலை 2ஆக பிளந்து போகும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே 5ஆம் வசனம் பிந்திய போது சொல்லுகிறேன், தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவருடைய எல்லா பரிசுத்தவான்களை நினைச்சுவாங்கன்னா வருவாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் என்ன செய்ய போறாரா? வரப்போகிறாரு. இதெல்லாம் நடக்குமா? ஆண்டவர் சொன்னாரு, இது சீசர்கள் கேட்ட பொழுது எனக்கு எப்போ வருகிறார் என்று சொல்லி, எப்போ மீண்டும் மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் என்று தெரியாது. பிதா ஒருவர் தான் அறிவாரு. ஆனா இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாக சில காரியங்கள் நடைபெறும், அதை நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லி ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வேதத்துல பல இடங்கள்ல சுவிசேஷங்களில வருகையை பற்றி, அதற்கு முன்பாக நடைபெறுகிற சம்பவங்களை பற்றி அவர் சொல்லி வைத்தார். அதுல ஒரு சில காரியங்களை நான் சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்க வேதத்துல வாசித்து பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல இங்கு 4, 5 ஆகிய வசனங்களிலே இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முதல்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வஞ்சிக்கின்ற தன்மை, டிசீவிங், அது வந்து மிக அதிகமாக இருக்கு என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய காலங்களில் நம்ம பார்க்கணும், ஒரு காலத்துல ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னால பார்க்கும் பொழுது அப்படி ரொம்பலாம் ஏமாற்றுகிறது, வஞ்சிக்கிறதுலாம் இருக்காது பார்த்துக்கிடுங்க. ஆனா இப்போ வந்து இந்த வஞ்சிக்கிறது ரொம்ப அதிகமாக பெருகி போனது. நீங்க 24 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். வஞ்சிக்கிறவங்க என்ன செய்வாங்க? இவங்க கள்ள கிறிஸ்து, கள்ள போதகர்கள், இவங்க வந்து அடையாளங்கள்லாம் செய்வாங்க, அற்புதங்கள்லாம் நடக்கும். ஆனா
நீங்க அவங்களுக்கு உபதேசத்தை பற்றி நீங்க நினைச்சுன்னா ரொம்ப கருத்தா இருக்கணும். சில பேர் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நான் நினைச்ச மழையை பெய்ய பண்ணுகிறேன், நான் ஜெபம் பண்ண மழை பெஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உபதேசத்தை பார்த்தீங்கன்னா வேதாமத்திற்கு எதிராக இருக்கும். இயேசுநாதர் பேரை தான் சொல்லுவாங்க, ஆனா தப்பு தப்பா பிரசங்கம் பண்ணுவாங்க. பார்த்துக்கிடுங்க, நீங்க யூடியூப் சேனல்ல இன்றைக்கு ஏராளமான கள்ள உபதேசங்கள் பெருகிவிட்டது. எந்த ஒரு வசனத்தை சொன்னாலும் நீங்க அதற்கு வேதத்தை நீங்க நன்றாக ஆராய்ந்து பார்க்கணுங்க, ஜெபத்தோடு கூட. அப்படி என்றால்தான் இவங்க சரியான உபதேசமா சரியில்லாத உபதேசமா என்று நாம் பார்க்க முடியும். நூதனமான உபதேசங்களது காலங்கள் என்ன செய்யுதுன்னா பெருகி போனது. அமெரிக்க தேசத்துலலாம் இப்போ என்ன செய்தாங்கன்னா இந்த நூதன உபதேசம் ரொம்ப பயங்கரமா போயிட்டு. மாறிக்கிற சுவிசேஷத்துல நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 16ஆம் அதிகாரத்துல ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது 18ஆம் வசனத்துல, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது சொல்லப்படு. சர்ப்பங்களை எடுப்பாங்களாம். இன்னைக்கு சில சபைகள்ல இந்த பாம்பு என்ன செய்தாங்கன்னா கையில் எடுத்து வைத்துக் கொண்டு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு அருவருப்பான இது ஜனங்கள் போதகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஜனங்கள் எவ்வாறு வஞ்சித்து கொண்டிருக்கிறாங்க. சர்ப்பங்கள் எடுப்பார்கள், இது என்ன கான்செப்ட்ல என்ன கான்டெக்ட்ல ஆண்டவர் சொன்னாரு என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ளலங்க. சாது சுந்தர் சிங் அவர் தன்னுடைய ஊழியத்தின் அனுபவங்களை எழுதி வைத்திருக்கிறார். அவருக்கு விஷம் கொடுத்தாங்க. ஆனா என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அவர் ஊழியத்து நிமித்தமாய் கர்த்தருக்கு வைராக்கியமா அவர் ஊழியம் செய்தாரு. அது அவர் ஒன்னும் சேதப்படுத்தல. பார்த்துக்கிடுங்க, பெரிய பாலும் கிணத்துல ஒரு 3 நாள் கிடந்தாரு. பார்த்துக்கிடுங்க, ஆண்டவரே ஒரு கயிற்றை விட்டு கீழே இறக்கி அவர் தூக்கி விட்டார். இதெல்லாம் ஊழியத்தின் பாதையில அவர் செய்த ஒரு காரியம். இன்னைக்கு சபையில கொண்டு வந்து பாம்பு கொண்டு வந்து என்ன செய்தாங்கன்னா கையில் வைத்து கொண்டு ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. சர்ப்பத்தை எடுப்பாங்க. இந்த ஜனங்கள் இந்த போதர்கள் எல்லாரும் வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறதாக நாம என்ன செய்ய பார்த்து கொண்டிருக்கோம். எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம். அப்ப முன்னால இப்படி கிடையாது. பார்த்துருங்க, இப்ப சமீபமாகத்தான ஒரு 10-20 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த வஞ்சிக்கின்ற உபதேசங்கள், பிராஸ்பர்டி தியாலஜி அப்படின்னு சொல்றாங்க, காஸ்பல் அப்படின்னு சொல்றாங்க, அதுல ஏராளமான வஞ்சகமான உபதேசங்கள். உங்க பாக்கெட்ல பணம் நிரம்பும், உங்க அக்கௌண்ட்ல 1 லட்சம் 2 லட்சம் ஏறும். இதெல்லாம் தப்பு தப்பா என்ன செய்தாங்கன்னா பிரசங்கம் பண்ணுகின்றதை பார்க்கிறோம். இதுல இருந்து என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறாருங்க. சில வருடங்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட உபதேசங்களே கிடையாது. ஆனா இப்ப நம்ம பார்க்கிறோம் வஞ்சிக்கிற உபதேசங்கள் பெருகி போய்விட்டது என்று பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, நீங்க தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 12ஆம் அதிகாரத்துல வேதம் மிக அழகாக ஒரு வசனம் சொல்லுகிறது. 4ஆம் வசனத்துல இங்க நான் பார்க்கும் பொழுது இங்க தானியேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகின்றார், தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புத்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த கடைசி காலத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அறிவு பெருகி போகும். முன்னால இருந்ததை விட இப்போ உள்ள பிள்ளைங்களை பாருங்க, ரொம்ப அறிவு பெருத்து போனாங்க. நான் கொஞ்சம் சில புள்ளி விவரங்களை நான் எடுத்தேன். SSLC தேர்வு நாங்கள்லாம் படிக்கும் பொழுது 30-40 வருஷத்துக்கு முன்பாக பாருங்க, தேர்ச்சியினுடைய விகிதம் 73%, 75% தான் இருக்கும் ஓவரால் தமிழ்நாடு முழுவதும். ஆனா இப்போ பாருங்க 90%, 95%, 93% இருக்கு. கிட்ட 20% மேலாக இன்றைக்கு பிள்ளைகளுடைய தேர்ச்சி அதிகமாயிட்டு. முன்னால ஃபெயிலாக நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க, இப்ப அதிகமான பேர் ஃபெயில் ஆகிறது இல்லை. இந்த பிள்ளைகளுடைய இந்த அறிவு ரொம்ப எரிச்சதுன்னா அதிகமாயிட்டு. நாம கூட சில விவரமா நம்ம அந்த காலத்துல இருக்கும் பொழுது சில கேள்வி கேட்டிருக்க மாட்டோம். ஆனா இந்த காலத்து பிள்ளைகளை பாருங்க, கேட்க ரொம்ப விவரமா கேட்பாங்க. சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் பிள்ளை இப்படி ஆச்சரியமா கேள்வி கேட்குதியா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நல்ல ஞானம் அப்படின்னு நினைச்சவங்க சொல்லுவாங்க. இந்த காலத்துல உள்ள பிள்ளைகள் அப்படி. அந்த காலத்துல 100க்கு 100 வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம், 90 மார்க் வாங்குறதே பெரிய கஷ்டம். ஒரு முறை ஒரு வீட்டிற்கு சென்றதே நான் அந்த பேரன் சொன்னாங்க, என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா என்று கேட்டேன். எதற்கு என்று கேட்டேன். அவ +2 எக்ஸாம் எழுதிட்டா, மார்க் குறைஞ்சி போச்சு என்று சொல்லி அவள் அழுது கொண்டிருக்கிறா. இன்னும் பாஸ் பண்ணிட்டாளா அப்படின்னு கேட்டேன். ஆமா ஐயா பாஸ் பண்ணிட்டா, ஆனால் மார்க் கொஞ்சம் குறைஞ்சிட்டு. என்ன மார்க் கொஞ்சம் குறைஞ்சிட்டு அப்படின்னு கேட்டேன். ஐயா இந்த எல்லாத்துலேயும் சென்டம் எடுத்துட்டா, இந்த கெமிஸ்ட்ரியில் மாத்திரம்தான் ஒரு 2 மார்க் குறைஞ்சி போச்சு. எவ்வளோ மார்க்கு? 198. 198 மார்க் எடுத்ததுக்கு ஏங்க அழுது கொண்டு இருக்கிறா அப்படின்னு கேட்டேன்.
இல்லையா எல்லாத்தையும் சரியா எழுதிட்டால் எப்படி 2 மார்க் குறைஞ்சிச்சுன்னு தெரியல. அதை நினைச்சு அவன் முக்குல உட்காந்து மாங்குன்னு அழுது கொண்டு இருக்கிறான். இதெல்லாம் இந்த மார்க்கெல்லாம் எனக்கு கிடைச்சுன்னா ஒரு வாரம் முழுசு நான் சபையாருக்கு சாப்பாடு போட்டு கொண்டாடி இருப்பேனே, நீங்க இதுக்கு போய் இவ்வளவு மாங்குன்னு அழுது கொண்டு இருக்கிறாள் என்று சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா நாங்கெல்லாம் படித்து வரும்போது பாஸ் பண்ணாலே என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுக்குற ஆட்கள் நாங்க பார்த்துக்கிடுங்க. ஆனா இன்னைக்கு இந்த 198 மார்க் வாங்கிட்டு அழுது கொண்டு இருக்கிற பிள்ளைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோன்றுதுன்னு சொன்னா, இந்த பிள்ளைகளுடைய அறிவு அந்த அளவிற்கு வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கு. கேரளாவில் நான் சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்றை நான் கேட்டேன், பார்த்தேன். ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கு உலகமெல்லாம் ஆக்கிரமித்து கொண்டிருக்கு. இதுதான் பார்த்துக்கிடுங்க. இதெல்லாம் பெருகி போனால் ஆட்டோமேட்டிக்காக வேலை இல்லாத பிரச்சனை வந்துடும். 5 ஆசிரியர்கள் வேலை பார்க்கிறது, 10 ஆசிரியர் வேலை பார்க்கிறது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லப்பட்ட இந்த ஒரு ரோபோ என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா அது செய்துவிடும். பார்த்துக்கிடுங்க. கேரளாவில் ஒரு ஸ்கூலை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆக இது எல்லா இடத்திலும் பரவும் பொழுது என்ன ஆகுதுனாக்கி இன்றைக்கு அந்த ஏன்னு சொல்லப்பட்ட அந்த ரோபோட் நம்ம எந்த கேள்வியை நம்ம கேட்டாலும் கூட உடனே என்ன செய்யணும் பதில் சொல்ல பாருங்க. அந்த புக்கெல்லாம் ரெஃபர் பண்ண அவசியமே கிடையாது. எந்த கார்னர்ல எப்படிப்பட்ட கேள்வி கேட்டால் உடனே பதில் சொல்லிவிடும். நம்ம எக்ஸாம் எழுதுனா உடனே திருத்தி கையில் அரிசி கொடுத்து விடும். அப்ப இதெல்லாம் இந்த அறிவு பெருகி போன ஒரு காலங்கள் வந்திருக்கிறோம். இது பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, கிறிஸ்து பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தானியல் மூலமா ஆண்டவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். எங்க நமக்கு அறிவு கிடைக்குன்னு சொல்லி பல இடங்களுக்கு ஓடுவாங்களாம். அறிவு பெருத்து போகும். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய பிள்ளைங்க ஒரு காலத்துல கிராமத்துல இருக்கிற அந்த ஸ்கூல்ல படித்து கொண்டிருந்தாங்க 5th வரை. ஒரு ஹைஸ்கூல் இருக்குதுன்னா பக்கத்தில் உள்ள சின்ன பட்டணத்துல இருக்கும், அங்க போய் படிப்பாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எங்க படிக்கிறாங்க? உள்ளூர்ல 100 ஸ்கூல் இருந்தா கூட சென்னை, அது மாத்திரம் இல்ல பாம்பே, டெல்லி, இங்கிலாந்து, யுஎஸ் பல நாடுகளுக்கு சென்று நம்முடைய பிள்ளைகள் அங்கெங்கும் ஓடுகிறார்கள். அங்க படிச்ச நம்ம இன்னும் கொஞ்சம் சம்பளம், அதிகமான சம்பளத்துல வேலைக்கு போய் விடலாமா? இதெல்லாம் எதை குறிக்கிறது சொல்ல? இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறிக்கிறது. அதிசீக்கிரத்தில் ஆண்டவருடைய வருகை இருக்கு என்பதை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன வசனங்கள் எவ்வளவு உண்மையா இருக்கிறது பாருங்க, எவ்வளவு உண்மையா இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னு அது நமக்கு என்ன தோன்றுதுன்னு சொன்னால், ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கிறது. அதே போல இதே மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 7ஆம் வசனத்துல, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், யுத்தங்கள் எல்லாம் நடக்கும். பூமி அதிர்ச்சி ஒரு காலத்துல நம்ம பாடபுஸ்தகத்துல படித்திருக்கிறோம், ஜப்பான்ல மாத்திரம்தான் அதிகமாக நிலநடுக்கம் உண்டாகும் நாடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது நான் வசிக்கின்ற இந்த பகுதியிலே சில நிலநடுக்கங்கள் சமீபத்தில் ஏற்பட்டதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த பகுதியில நிலநடுக்கம் வருமா? அப்ப இதெல்லாம் கடைசி காலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. பாடப்புத்தகத்துல படிக்கிற ஜப்பான்ல தான் அதிகமா இருக்கும் சொல்லி. ஆனா இன்றைக்கு நம்முடைய பகுதியில, நம்முடைய கிராமங்கள்ல நாம உணர்ந்து கொள்ளும்படி வந்து விட்டது. இது எதை காண்பிக்கிறது? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்க, நம்பிக்கொண்டிருக்க இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறாரு. எதற்காக? அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக, அந்த நித்தியமான ராஜ்யத்தில் பங்கெடுத்துக் கொள்ளும்படியாக நம்மை அழைத்துக் கொள்ளும்படி இயேசு வரப்போகிறார். இதை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில இது இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்று நம்புகிற நம்முடைய வாழ்க்கையில அந்த வருகையிலே நாம் பங்கு பெறுவோமா? அதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா என்று நாம் என்றைக்காக சிந்தித்து பார்ப்பது உண்டா? அவர் சீக்கிரம் வரப்போகிறாருங்க. அவருடைய வருகையில நீங்களும் நானும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த வேத புத்தகத்தை ஆண்டவர் பல காரியங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அந்த காரியங்களை நாம் செய்தால் மாத்திரம்தான் அந்த வருகையிலே பங்கெடுத்துக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் வசனம் சொல்லுகிறபடியே எல்லா கோத்திரத்தாரும் அதை கண்டு புலம்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் புலம்புகின்ற அந்த லிஸ்ட்ல இருக்க போறீங்களா? அப்படி வருகையிலே சந்தோஷமாக எதிர்கொள்ள போகிற அந்த வரிசையில நீங்கள் இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. அப்ப அப்படி வருகையில பங்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது
வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். யாரு இந்த பரலோகத்துல அந்த ஜோதிமயமா இருக்கின்ற, எங்கும் பிரகாசமா இருக்கின்ற அந்த வெளிச்சத்துல யார் நடப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் அதிகாரத்துல நீங்கள் இதே வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகின்றது. 11ஆம் வசனத்துல, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்ப ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால கழுவப்படுகின்ற அதுதான் ஒரு ரட்சிப்பின் அனுபவம். அந்த ஒரு அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, சாட்சியின் வசனத்தினால மாத்திரம்தான் இந்த உலகத்துல நமக்கு எதிரிட்டு வர எல்லா போராட்டங்களையும் பிசாசங்களும் என்ன செய்ய முடியும்னா ஜெயிக்க முடியும். அப்போ இந்த வசனம் நமக்கு கண்டிப்பா தேவை. அதனால்தான் 119ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்ற, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. இதோ சீக்கிரமே வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யார் பாக்கியவான் பாக்கியவதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவின் இரத்தத்தினால ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய சாட்சியின் வசனத்தை, இந்த தீர்க்க தரிசன வசனத்தை நீங்கள் நானும் கை கொள்ள வேண்டும். அவர்கள் தான் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள். அவர்கள் தான் ஆண்டுடைய வருகையில என்ன செய்ய முடியும்னா பங்கு பெற முடியும் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இங்கு நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துல நாம பார்க்கும்போது 36ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகின்றது. லூக்கா 21:36, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப நாம இன்னும் அடுத்தபடியாக செய்ய வேண்டிய ஒரு காரியம், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுகின்ற அந்த ரட்சிப்பின் அனுபவங்கள் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வேத வசனத்தை கேட்டு வாசித்து தியானித்து அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக இங்கு நாம் பார்க்கும் பொழுது எப்பொழுதும் ஜெபம் பண்ணி நாம விழித்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப 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 முக்கியமானது. ஜெபம் இல்லாத வீடு கூரையில்லாத வீடு அப்படின்னு சொல்லுவோம். பார்த்துக்கோம், இன்றைக்கு கிறிஸ்தவள் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில இது ஜெபம் எப்படி இருக்குதுங்க? அநேகருடைய வாழ்க்கையில இந்த ஜெபம் குறைந்ததுனால பரிசுத்தம் குறைஞ்சு போச்சு, பாவம் பெருகி போச்சு, நம்மால் பாவத்தை மேற்கொள்ள முடியல. அதோட முக்கியமான ஒரு காரணம், மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ப்ரேயர் லைஃப் இல்லைங்க, சிஸ்டமேட்டிக் ப்ரேயர் லைஃப் இல்லைங்க. நம்ம ரெகுலரா நம்ம எப்படி நம்ம வேலைக்கு காலையில ஒரு 8 மணி 9 மணிக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றோம், மத்தியானம் லஞ்சு ஒரு 1 மணி 2 மணிக்கு நம்ம சாப்பிட்டு விடுகிறோம், இரவுல 7-8 மணிக்கு நம்முடைய டின்னரை முடித்து விடுவோம். இதுல நம்ம ஒரு நாள் கூட நம்ம என்ன செய்யணும், நம்ம தவறுகிறதே கிடையாது. இதை நம்ம ரெகுலரா நம்ம செய்து கொண்டு வருகிறோம். இதுல மாற்றங்கள் ஏற்படுகிறது இல்லை. அதே வேளையில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய ஆசீர்வாதங்களுக்கு ஏசப்பாவுடைய வருகையில பங்கெடுத்துக் கொள்வதற்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இது சிஸ்டமேட்டிக் ப்ரேயர் லைஃப், சிஸ்டமேட்டிக் டிவோஷன், குவைட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்மகிட்ட இருக்கிறதா? அதை நம்ம சரி செய்யணுங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, இது எலியா என்பவன் அவன் சொல்லுகின்றான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்பதாக வேத சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது. எலிசாவை பற்றி அவன் சொல்லுகின்றான், ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று அவன் சொல்லுகின்றான். ஆகவே தான் பழைய ஏற்பாட்டில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இந்த எலியா அவர் அங்கு என்ன செய்தார்னா சொல்லப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும், ஆண்டவருடைய வருகையில பங்கெடுக்க வேண்டும் சொன்னால் ஆண்டவருக்கு நிற்கின்ற அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும் இருக்கணும். ஜெபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தாங்க ஆண்டவருடைய வருகையில நம்ம கொண்டு போய் என்ன செய்யணும் சேர்க்கும். இன்னைக்கு தேவ சமூகத்துல நம்ம முற்றிலுமாய் தாழ்த்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில காணப்படுற குறைகள் எல்லாம் நீர் அகற்றும், உடைய இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை ரட்சித்து உமக்கென்று சொந்தப்படுத்தும், உம்முடைய வசனத்தினுடைய வாழ எனக்கு ஒரு விருத்த சேதனம் உள்ள ஒரு இருதயத்தை தாரும் ஆண்டவரே.
என் வாழ்க்கை ஜெப நிறைந்த ஒரு வாழ்க்கை அமைய எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய வருகையில் நாம் பங்கு பெறுவோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபைகளை கர்த்தர் தாமே நம் ஒவ்வொரு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 107 கிறிஸ்தவ கீர்த்தனை 34 பாடுவோம். இவர் ஆராரோ இந்த அவனியோர் மாதிடமே. கீதம் 107 கிறிஸ்தவ கீர்த்தனை 34 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கும் என்று நீர் உம்முடைய வேத வசனம் மூலமாக பேசிய உம்முடைய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வருகைக்கு முன்பாக நடைபெறப் போகிற அநேக காரியங்களை எங்களோடு கூட நீர் பேசினீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலங்களில் வஞ்சிக்கின்ற அநேக மக்கள் எழும்பியிருக்கிறாங்கப்பா. தகப்பனை அறிவு பெருத்து போன ஒரு காலத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்
நாங்கள் ஆண்டவரை இதெல்லாம் உணர்ந்து கொண்டவர்களாக இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்பட்ட ஒரு அனுபவங்களோடு உம்முடைய வசனத்தை கை கொண்டு வாழுகிற ஒரு அனுபவங்களோடு கூட செபிக்கிற ஒரு அனுபவங்களை எங்களுக்கு கொடுத்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறையா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. உம்முடைய திரு ரத்தத்தினாலே எங்களை கழுவும், உம்முடைய வசனத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா. ஆண்டவர் எப்பொழுதும் செபிக்கும்படியான ஒரு பெரிய கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இந்த ஆராதனை வேளையில பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து அடன் குடும்பமாக உம்முடைய வருகையில பங்கு பெறும்படியான பாக்கியத்தை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அதை சீக்கிரத்தில் வரப்போகிறேன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் ஐயா, நாங்கள் உணர்கிறோம் ஐயா. அந்த வருகையில பங்கெடுத்துக் கொள்ளும் பாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் தரும்படி நாங்கள் செபிக்கிற ஐயா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளின் குடும்பத்தில் இருப்பார்னு சொன்னால் அதெல்லாம் ரட்சிக்கப்பட கிருபை தாரும். கணவருக்காக, மனைவிக்காய், பிள்ளைகளுடைய ரட்சிப்புகளுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கடந்து வந்து சுவாமியுடைய கண்ணீரின் செபத்தை கேட்டு குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும்படியான கிருபைகளை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. எந்தெந்த பாவ ஆண்டவர் சிறையிருப்பில் இந்த பிள்ளைகள் பீடிக்கப்பட்டிருக்கின்றார்களோ, ஆண்டவர் அழுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அந்த எல்லா சிறையிருப்பிலும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்கும்படியை ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவராலே விடுதலை உண்டு தகப்பனே. அந்த ஆவியானவராலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் உமது பிள்ளைகள் இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே, இந்த பாவத்தை உமது பிள்ளைகள் செய்து கொண்டு வருகிற நிமித்தமாக அநேக குடும்பங்கள்ல நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது அப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாவமான காரியங்களை எல்லாம் விட்டு என்னுடைய பிள்ளைகள் விலகி இருக்கும்படியான கிருபைகளை கொடுப்பீராக. சின்னஞ்சிறு குழந்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இப்படி ஞானத்தை கொடுங்க சுவாமி. என்னுடைய பிள்ளைகள் ஆண்டு நீர் கொடுக்கிற ஞானத்தை கர்த்தருடைய நாமம் மகிமைக்கின்றவர்கள் வாழும்படியான பாக்கியத்தை கொடுப்பீராக. படித்து முடித்து விட்டு வேலைக்கு காத்திருக்கிற என் அன்பு வாலிப சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. வெளிநாடுகளில் சென்று பணி செய்யும்படியான வாய்ப்புகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்னுமாக உமது பிள்ளைகள் எந்தெந்த தேவைகளுக்கு காத்திருக்கிறார்களோ எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. சில குடும்பங்களில் என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு வயது அதிகமாய் கொண்டே செல்லுகிறதே, இன்னும் திருமணம் நடக்கவில்லை சொல்லி புலம்பலோடு கூட இரவெல்லாம் தூக்கமில்லை அப்படி சமுத்திர கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்படி முகத்தை பிரகாசிக்கப்படுகிற தேவன் இந்த பிள்ளைகளுக்கு இறங்கி அந்த சிறையிருப்புகளிலிருந்து முது பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுத்து இந்த குடும்பங்கள்ல நல்ல காரியம் நடைபெறும்படியான பாக்கியத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. குழந்தை செல்வங்களுக்கு பல ஆண்டுகளை காத்திருக்கிற தம்பதிகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. அது மருத்துவ ரீதியாக இது முடியாது என்று சொன்னாலும் கூட முடியாது முடிய பண்ணுகிற என் தேவனாய் கர்த்தர் முது பிள்ளையுடைய வாழ்க்கை அற்புதம் செய்வீராக. செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பேறுகால நிலைமையிருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஏற்றவெளி பேறுகாலத்தை ஆண்டவர் சுக பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. வயோதிப நிலைமையிருக்கிற அருமையான பெற்றோர்களுக்காய் ஜெபிக்கிறோம். வயதான காலத்தில் ஏற்படும் எல்லா பலவீனங்களில் இருந்தும் ஆண்டவர் சம்பூர்ணமான ஒரு விடுதலையை கொடுப்பீராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்க ஆயுசும் கொடுத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, படுக்கையிலிருந்து கூட இந்த ஆராதனைகளை பங்கெடுத்துக் கொள்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. அவருடைய படுக்கையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, இந்த ஆண்டின் கடைசி மாதங்களுக்குள்ள ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தீரே, வருகிற புதிய வருஷம் வாழ்க்கையில ஒரு பிரகாசமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு பலனுள்ள ஒரு ஆண்டை காணப்பட உதவி செய்யும். நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து கர்த்தர் நடத்துவீராக. வியாதியினால் பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த உச்சநிலை முதல் உள்ளங்கால் வரை கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கும்படியாக அவருடைய எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு பூரண விடுதலை உண்டாகட்டும், பூரண சுகம் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் எங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன பலவீனத்தில் பாதிக்க
ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லா பலவீனங்களும் விடுதலை ஆக்குவீராக. பொருளாதார பிரச்சனையினாலே சிறைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இந்த பொருளாதார தடைகளெல்லாம் மாற்றி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, நில பிரச்சனையினாலே ஆண்டவரை கண்ணீரோடு கொடுமை நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வீடு இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. வருகிற நாட்களில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவீராக. எல்லாம் ஆண்டவர் கோர்ட் சம்பந்தமான பிரச்சனைகள், ஆண்டவர் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் விலகட்டும். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். வருகிற கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் நிறைந்த ஒரு நாட்களாக அமைய, புதிய ஆண்டு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டு அமைய கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஊழியத்தை ஆண்டவரே தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, இந்த ஊழியத்தை நேசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த நாளில் இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த சென்னை சார்ந்த அருமையான தகப்பன நேசமன் ஐயா அவர்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்படி எத்தனையோ பலவீனத்திலே கர்த்தர் பலன் கொடுத்தீரே, சுகம் தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து வழிநடத்துவீராக. என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொன்ன ஆண்டவர் ஐயா, இம்மட்டும் நீ தாங்கி வந்த தேவன் ஆண்டவரை. தொடர்ந்து வருகிற காலங்களிலும் ஐயா, ஆண்டுகளிலும் நீரே உம்முடைய மகனை தாங்கி ஆதரித்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன்னு சொன்ன ஆண்டவர் ஐயா, நீர் அவ்வாறு செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்க ஆயுசும் கொடுத்து வழிநடத்துவீராக. நீங்க கொடுத்த கற்பத்தின் கனிக்காக, அவர்கள் கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உன் பிள்ளைகளும் பந்திய சுற்றில் ஒளிமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் வார்த்தையின்படியே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உன் தெய்வீக பிரசன்னமும் கிருபையும் சமாதானமும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புகளும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 103 பாமாலை 73 பாடுவோம். ராஜன் தாவீதுரில்ல மாட்டு கொட்டில் ஒன்றிலே. கீதம் 103 பாமாலை 73 பாடுவோம். மாட்டு கோட்டிலோ
அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளினீர். உம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் எங்கள் நிறைத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய முதலாம் வருகையை கொண்டாடும்படி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நாங்கள் உம்முடைய இரண்டாம் வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியே ஜெபிக்கிறோம். இந்த ஆறுதல் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமந்து வந்தார்களோ, ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் பெற்று அனுபவிக்க கிருபை தாரும். ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வாருங்கள்.